நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மைல்கல் வந்துச்சு, ஊர் நெருங்கிட்டோன்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இங்கேருந்து டவர்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. டவர் கிடைக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான இடம் இல்லை ஹைட்டான பிளேஸுக்கு போனால் தான் டவர் கிடைக்கணும். அங்கே ஜூம் பண்ணி காட்டுறலாம், அதான் ஒரே ஒரு வீடு தான் இருந்துச்சு பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஊர் வந்துருச்சு. ஊரில் வந்து ஒரே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, புளிய மரம். அது அப்புறமா பக்கத்துலேயே கண்டு சூப்பராக இருக்கும். இது ஆட்டு கொட்டாய் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த ஆட்டு கொட்டாய் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை காலத்துலையும் வெயில் காலத்துலையும் இது ரொம்பவே இதாக இருக்கும். இந்த ரோடு மாதிரி இருக்கிறது வந்து வண்டி போய் போய் அப்படியே ரோடாக மாறிடுச்சு. இங்கே சுற்றியும் பச்சை பசேருன்னு தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வெயில் காலத்துலேயும் ரொம்ப அப்படியே காஞ்சி போய் அப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல. இந்த மரம் தான் அந்த புளிய மரம். நிறையா குருவி கூடு நிறையா இருந்துச்சு இந்த இடத்துல. அப்புறம் இந்த ஊர் மக்கள் வந்து பக்கத்தில் மாடு அதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இங்கேயே. அப்புறம் இங்கே இருக்க குழந்தைங்கலாம் வந்து இதில் ஊஞ்சல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி கண்ணில் ஏதோ அடிபட்டுருக்கு போல, ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு கண்ணில். இது வந்து ஆவாரம்பூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. இது நிறையவே மெடிசனல் யூஸஸ் இருக்குது. முடிக்கு, தலைக்கு, அப்புறம் ஸ்கின்னுக்கு எல்லாமே போடுவாங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரியுதான்னு தெரில. இது ஃபுல்லாகவே அது ஆவாரம் பூவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2, 3 மயில் ரெக்கையெல்லாம் கூட கிடந்துச்சு. இந்த வீடியோவில் வரும் பாருங்களேன், நிறையா மயில் ரெக்கை